விமன் ஓட்டிங் வந்து ஹெவியா போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து லடுக்கி பேன் எஃபெக்ட் வந்து அதிகமா வருது அப்படின்னா தென் வி கேன் சே தட் தெர் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் ஓட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்பானியோ இல்ல ஜால்னாவோ இல்ல இங்கோலிலாம் ஹெவி ஓட்டிங் இருந்ததுன்னா, சோயாபீன் பெல்ட்ல ஹெவி ஓட்டிங் இருந்ததுன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு நம்ம ஃபேக்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 39 முஸ்லிம் டெமோகிராஃபி ஓட்ஸ் சீட்ஸ் அங்க ஓட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நம்மளால கிளியர் கட்டா சொல்ல முடியும். ஓட்டர் டர்ன் அவுட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். ஓட்டர் டர்ன் அவுட் தான் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபிக்கு அடைந்த மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா ஓட்டர் டர்ன் அவுட். அந்த ஓட்டர் டர்ன் அவுட்டுக்காக தான் இப்ப ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டு போடுங்க, நீங்க வந்து பிஜேபி ஓட்டு போடுங்க இனிமே கேட்ட மாட்டாங்க. ஓட்டு போடுங்க, தேசம் நல்லா இருக்கணும், பிளவுபட்டு கிடக்கூடாது, இந்து சிந்தனை இருக்கணும், இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு கேட்டுதான் அவங்க பேசுவாங்க. இந்த கேண்டிடேட் போடுங்க, அந்த கேண்டிடேட் போடுங்க, இந்த பார்ட்டிக்கு போடுங்க, அந்த பார்ட்டிக்கு போடுங்க சொல்ல மாட்டாங்க. சோ பட் அவங்களோட மெயின் ஒர்க் இதுதான். சோ அந்த ஓட்டர் டர்ன் அவுட் ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் வில் சேஞ்ச்.